என்ன பண்ணுவான்னா இங்க 39 டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், அப்படியே விட்டுருவான். அதுக்கு பதிலா அங்க தொகுதிகளை அதிகப்படுத்துவான், அங்க இந்தி மாநிலங்களை அதிகப்படுத்துவான். ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில் வரும். அங்க அவன் என்ன பிரச்சனையை கிளப்புறான்? தமிழ்நாட்டுல 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி தொகுதி, எங்க ஊர்ல எப்ப 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி தொகுதியா? அவன் ஒரு ஆள் வர கொடுத்தா எங்களுக்கு 2 பேர் வர இடத்துல அவனுக்கு 2 பேர் வந்துடுறான். நாங்க ஒரு ஆள் வர இடத்துல அவன் 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி வரான், நான் 20 லட்சம் பேருக்கு ஒரு ஆள் வரான். அப்படின்னா 2 பேர் வர வேண்டிய இடத்துல ஒரு ஆள் வராம நாங்க ஒரு ஆள் தான் போறோம். அப்ப அவர்களுக்கு நீங்க சலுகை பண்றீங்க என்று அவன் பேசிட்டு இருக்கிறான். இப்போதாவது கவனிக்கணும். அப்ப என்னன்னா வெளியார் இங்க வெளிமாநிலத்தவருடைய ஆக்கிரமிப்பு இங்க மக்கள் தொகை வகையிலும் வாக்காளர் வகையிலும் வருவதை உறுதி செய்வதற்கான ஏற்பாடு தான் மோடியினுடைய டெமோகிராபி மிஷன் என்பது. இப்ப இன்றைக்கு அதற்கான ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு இருக்கிறான். அரசு அந்த கமிஷன் போடுவதற்கான ஏற்பாடுகள் அறிவிக்கைகள் வர இருக்கிறது. அந்த ஜிஎஸ்டியில் அறிவிக்கிற போது ஏதோ தீபாவளிக்கு மிகப்பெரிய சலுகை அறிவிக்க போகிறேன்னு சொன்னார். இப்போதும் கூட அந்த ஜிஎஸ்டி பற்றி சொல்லுகிற போது மக்கள் கையில் பணம் புழங்க போகிறது சொன்னார். ஆனால் உண்மையில் நடைமுறையில் ஜிஎஸ்டி என்பது விலையை உயர்த்தி கொண்டிருக்கிறது. மக்கள் கையில் இருக்கிற பணத்தை பிடுங்கி கொண்டிருக்கிறது. அது செய்தி வேறு. மக்கள் தொகை தமிழர்களுடைய பிறப்பு விகிதம் குறையுது, ஆனா மக்கள் தொகை என்பது அப்படியே நிக்குது அப்படின்னு சொன்னா இப்ப மீதி இடத்துல யார் உட்கார்ந்துட்டு இருக்கிறா? தமிழ்நாட்டுக்குள் வெளிமாநிலத்துக்கார அந்த அளவுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். 2021 இன்னும் சென்சஸ் எடுக்கல, இனிமேதான் எடுக்க போறாங்க. 2011 2018 இருக்கிற இடைப்பட்ட கணக்குகளை வச்சு நம்ம தமிழ் தேசிய பேரியக்க சார்பில் கணக்குகள்லாம் கொடுத்துருக்கிறோம். வணக்கம். மோடி அரசு அறிவித்திருக்கிற ஒரு அபாயகரமான திட்டம், ஆனால் ஆய்வாளர்களால் அரசியல் நோக்கர்களால் அதிகம் கவனிக்கப்படாத ஒரு பயங்கர திட்டம். அது பற்றி சில சொற்கள் சொல்வதற்காகத்தான் இப்போது நான் சந்திக்கிறேன். கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி மோடி டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றி வைத்து இதுவரையிலும் எந்த பிரதமரும் பேசாத வகையில் நீண்ட நேரம் உரையாற்றினார் என்றெல்லாம் ஏடுகளிலே எழுதினார்கள். அதிலே மிக முக்கியமான 3 கொலைகாரத்தனமான அறிவிப்பை அவர் செய்தார். ஒன்று, ஜிஎஸ்டி பற்றி சொன்னார். அது பற்றியே நாம் நிறைய சொல்லி இருக்கிறோம். அந்த ஜிஎஸ்டியில் அறிவிக்கிற போது ஏதோ தீபாவளிக்கு மிகப்பெரிய சலுகை அறிவிக்க போகிறேன்னு சொன்னார். இப்போதும் கூட அந்த ஜிஎஸ்டி பற்றி சொல்லுகிற போது மக்கள் கையில் பணம் புழங்க போகிறது சொன்னார். ஆனால் உண்மையில் நடைமுறையில் ஜிஎஸ்டி என்பது விலையை உயர்த்தி கொண்டிருக்கிறது. மக்கள் கையில் இருக்கிற பணத்தை பிடுங்கி கொண்டிருக்கிறது. அது செய்தி வேறு. அதுபோல இன்னொன்று, இந்த தர்ம சக்கரா என்ற பெயராலில் எப்படி இஸ்ரேல் என்பது ஒரு படை, அந்த டோம் என்று வைத்திருக்கிறானோ அது போல ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வான்பரப்பையே கண்காணிப்புக்கு உட்படுத்தக்கூடிய கடுமையான இராணுவ வளையத்துக்குள் கொண்டு வரக்கூடிய இன்னொரு மோசமான திட்டத்தை அவர் அறிவித்திருந்தார். அதனுடைய அடுத்த கட்ட பணியாகத்தான் அண்மையில் சென்னையில் பல்வேறு பாதுகாப்புத்துறை தளவாடங்களை, கருவிகளை உற்பத்தி செய்யக்கூடிய தனியார் கம்பெனிகளுடைய மாநாடு தமிழ்நாடு அரசின் முன்முயற்சியில் நடந்தது. இதெல்லாம் அது வேறு செய்தியில் நான் பேசிக்கலாம். அதே போல இன்னொன்று மோடி அறிவித்தது அன்றைக்கு ஆகஸ்ட் 15 அன்று ஹை பவர்டு டெமோகிராபி மிஷன் என்று ஒன்று அறிவித்தார். டெமோகிராபி என்று சொன்னால் மக்கள் தொகையியல் என்று தமிழில் சொல்லலாம். குடிவரவியல் என்று சொல்லுவார்கள். குடிவரவியல் என்று சொல்லுவார்கள். அதாவது மக்கள் தொகையை பற்றி படிக்கிற, மக்கள் தொகையினுடைய தன்மைகளை பற்றி ஆய்கிற ஒன்றுதான் டெமோகிராபி என்பது. என்றால் ஒரு இனச்சமநிலை, மதச்சமநிலை, இந்த வயதுக்குள்ள இருக்கக்கூடிய நிலைகள், இதை எல்லாமே ஆய்வு செய்வது என்பதுதான் டெமோகிராபி என்கிற செய்தி. இந்த மக்கள் தொகையியல் தொடர்பான ஒரு உயர்மட்ட ஆணையத்தை அமைக்கப் போவதாக மோடி அவர்கள் அறிவித்தார்கள். ஆணையம் அமைப்பதற்கு முன்னாலே அதற்கான வேலைகள் நடக்க தொடங்கிவிட்டது. அது என்ன சிக்கல்? அது எதற்காக அறிவித்திருக்கிறாங்க? குறிப்பாக பங்களாதேஷிலிருந்து சட்டவிரோதமான குடியேறிகள்
இந்தியாவுக்குள்ளே வந்து விடுவதனாலே இங்கே மக்கள் தொகை சமநிலை பாதிக்கப்படுகிறது என்பதுதான் வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. அதுல அவ்வளவுதான். அதனால என்ன, பல பேர் அதற்கு மறுப்பு செய்கிற ஆய்வாளர்கள் அல்லது எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் கூட என்ன பேசினார்கள், அந்த பங்களாதேஷை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் முஸ்லிம்கள் வேட்டையாடப்படுவார்கள், எப்படி ஏற்கனவே இந்த குடிமக்கள் குடியுரிமை சட்டம் இருக்கிறது, அந்த சட்டத்தில் ஏற்பட்ட திருத்தம், அதனுடைய விளைவாக முஸ்லிம்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் என்பது போல இப்போதும் வைக்கப்படுவார்கள் என்பதுதான் சொன்னார்கள். அது உண்மையான ஆபத்து. ஆனால் அதை தாண்டிய சிக்கல்கள் இதில் இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான சிக்கல்கள் அதில் இருக்கிறது. இந்த மக்கள் தொகையியல் அதனுடைய சமநிலையை பாதுகாப்பது என்பதுதான் அதற்கான நோக்கம் என்ற பெயரால் இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ரெண்டு இது ஒரு தனியாக இருக்கிறது. இன்னொன்று, தேர்தல் ஆணையம் பீகாரிலே செய்தது போல தமிழ்நாடு உள்ளிட்ட எல்லா மாநிலங்களிலும் இந்த வாக்காளர்களுடைய பட்டியலை திருத்தி அமைக்க போகிறோம், சீரமைக்க போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் தொகுதி சீரமைப்பு என்பது நடக்கிறது. இது மூன்றையும் தனித்தனியாக பார்க்கிற பார்வை என்பதுதான் இன்றைக்கு வரையிலும் இருக்கிறது. ஆனால் இது எல்லாமே ஒருங்கிணைத்து பார்த்தால் இதனுடைய ஆபத்து என்ன என்பது தெளிவாக புரியும். இந்த மக்கள் தொகை சமநிலையில் சமமற்ற தன்மை இருந்தால் அதை சரி செய்வோம் என்ற வகையில் செய்வதற்கான பிரச்சனை என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தொடர்ச்சியாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இங்க அந்த குடும்ப கட்டுப்பாடு நடந்து மக்கள் தொகை சுருக்கம் என்பது வந்துவிட்டது. மக்கள் தொகை பெருக்கத்தில் குறைவு என்பது இப்போது மக்கள் தொகை சுருக்கம் வந்துவிட்டது. இதற்கான ஒரு சின்ன கணக்கீடு இருக்குது. ஆண் பெண் கணவன் மனைவி அவர்கள் 2 பேர், அவர்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்தது என்று சொன்னால் இறப்புக்கும் பிறப்புக்குமான சமநிலை மக்கள் தொகை சமநிலையில் இருக்கும் என்று பேரு. இதை குறிப்பிடுவதற்கு இந்த ஃபெர்டிலிட்டி ரேட் என்று சொல்வார்கள். அந்த ஃபெர்டிலிட்டி ரேட் என்பது தமிழ்நாட்டில் 2 என்பதற்கு பதிலாக 1.4 மாறிவிட்டது. அதனுடைய பொருள் என்ன? இறப்பதை விட பிறப்பவர் எண்ணிக்கை குறைவு. ஒரு கட்டத்திற்கு பிறகு தமிழர்களுடைய தொகை என்பது குறைந்து வருகிறது. குறிப்பாக 2023க்கு பிறகு குறைவு என்பது தொடங்கிவிட்டது. 2031 மிகப்பெரிய தாக்கம் அதை சந்திக்க போகிறோம். இதனுடைய ஒரு சின்ன விளைவுதான், ஒரு முக்கியமான விளைவுதான், தொகுதியில் மக்கள் தொகை அடிப்படையிலே தொகுதி சீரமைத்தால் நாடாளுமன்ற தொகுதியில் 39 தொகுதி என்பது 31ஆக மாறிவிடும், சுருங்கிவிடும் என்ற பிரச்சனை. இதைத்தான் கட்சிகள் கவனிக்கின்றன. அதற்கான அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு ஸ்டாலின் தலைமையில் என்ன தீர்மானம் நிறைவேற்றினாங்க, ஏற்கனவே இருக்கிறது தொடரட்டும், இன்னொரு 30 ஆண்டுகளுக்கு தொடரட்டும், இருக்கிற 39 கை வைக்காதீங்க, இவ்வளவுதான் இவங்களுடைய செய்தி. இந்த பிரச்சனை வெறும் தொகுதி பிரச்சனை அல்ல, தமிழர்களுடைய எண்ணிக்கை, தமிழர்களுடைய இனச்சமநிலை பாதிக்கப்படும் தமிழ்நாட்டுக்குள்ளே என்பதுதான் மிக பிரச்சனையே. இப்ப இன்னைக்கு என்ன கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னா, இது தெளிவா தெரியுது. 2023க்கு பிறகு மக்கள் தொகை சுருக்கம் என்பதை நோக்கி போயிட்டோம். இன்னைக்கு சாதாரண இல்ல, கடந்த ஆண்டு 1.6 இருந்துச்சு ஃபெர்டிலிட்டி ரேட் என்பது, இன்றைக்கு 1.4 ஆயிடுச்சு. 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அறிக்கை சொல்லுது 1.4 ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? 2 பேர் பிறக்கிறது போல 1 ஆள் பிறக்கிறான்னா மக்கள் தொகை தமிழர்களுடைய பிறப்பு விகிதம் சுருங்கிட்டு இருக்குது. ஆனா மக்கள் தொகை அப்படியே நிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளி மாநிலத்துக்காரங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கான அர்த்தம். மக்கள் தொகை தமிழர்களுடைய பிறப்பு விகிதம் குறையுது, ஆனா மக்கள் தொகை என்பது அப்படியே நிக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப மீதி இடத்துல யார் உட்கார்ந்துட்டு இருக்கிறா? தமிழ்நாட்டுக்குள் வெளிமாநிலத்துக்கார அந்த அளவுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். 2021 இன்னும் சென்சஸ் எடுக்கல, இனிமேதான் எடுக்க போறாங்க. 2011 2018 இருக்கிற இடைப்பட்ட கணக்குகளை வச்சு நம்ம தமிழ் தேசிய பேரியக்க சார்பில் கணக்குகள்லாம் கொடுத்துருக்கிறோம், நிறைய எழுதியிருக்கிறோம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பாக திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இந்த பகுதியில் திருப்பூர்,
கோயம்புத்தூர், இந்த மாதிரி தொழிற்சாலைகள், புதிய தொழிற்சாலைகள் எங்கெல்லாம் அதிகமா வந்துட்டு இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம், அந்த மாவட்டத்தில எல்லாம் இந்த மக்கள் தொகை செறிவு என்பது கூடுதலாயிட்டு. இன்னும் சொல்ல போனா மக்கள் தொகை பெருக்கம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா பிறப்பு விகிதம் குறையுது. தமிழர்களுடைய பிறப்பு விகிதம் குறையுது. அந்த மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை அதிகரிக்குதுன்னா என்ன அர்த்தம்? அது வெளி மாநிலத்திலிருந்து வரவன் இங்க செட்டில் ஆயிட்டான்னு அர்த்தம். அதனுடைய விளைவு என்ன? குறைந்தபட்சம் 1 கோடி பேர் வெளி மாநிலத்துக்காரன் இங்க வந்திருக்கிறான். இப்ப இன்னொரு பக்கம் என்ன நடக்குது? நம்முடைய மக்கள் தொகையில் வேறு மாநிலத்தை விட தமிழ்நாடு முதியோர் மாநிலமாக மாறி வருகிறது. முதியோர் மாநிலமாக மாறி வருகிறது. இளையோர் எண்ணிக்கை, இளையோர் விகிதம் குறைந்து கொண்டு முதியோர் விகிதம் அதிகரித்துட்டு இருக்குது. இந்தியாவுடைய சராசரியான முதியோர் எண்ணிக்கையை விட தமிழ்நாட்டினுடைய சராசரியான முதியோர்னு 60 வயதை கடந்தவங்க, 60 வயதை கடந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. அப்ப என்ன பிரச்சனை? புதிதாக வேலைக்கு வரக்கூடிய இளைஞர்கள் எண்ணிக்கை குறைந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய முதியோர் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல எல்லாம், அந்த வேலை வாய்ப்புல எல்லாம் வட மாநிலத்துக்காரன், இந்திக்காரன் வந்துகிட்டே இருக்கிறான். அந்த இடத்துல ஆள் இல்ல, நம்ம ஆள் பற்றாக்குறை என்று சொல்லி அவன் வந்துட்டு இருக்கிறான். ஆள் பற்றாக்குறையில ஒரு முக்கியமான காரணம் குறை கூலிக்கு ஆள் பற்றாக்குறை என்பதுதான் முக்கியமான காரணம். அதே நேரத்தில் இது ஒரு கட்டத்துக்கு பிறகு உண்மையிலேயே ஆள் பற்றாக்குறை வந்துடும். ஏன்? மக்கள் தொகை சுருங்கிட்டு இருக்குது. அந்த லேபர் மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய, உழைப்பு சந்தைக்கு வரக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை சுருங்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் சராசரி வாழ்நாள் தமிழ்நாட்டில் அதிகரிச்சுக்கிட்டு. இப்ப இதை சரி பண்ணணுங்கிறாரு மோடி. நீங்க இதுதான் சூது, அதுக்காக தான் சொல்ல வரேன். இதுல என்ன சூது இருக்குது? இந்த இளையோர் முதியோர் சமநிலையை பாதுகாக்கணுங்கிறார். டெமோகிராபி மிஷன்ல அதனுடைய பொருள் என்ன? வெறும் நீங்க வெளி தோட்டத்துல பார்த்தா முஸ்லீம்களை வெளியிலிருந்து வந்தவங்க என்று வெளியேற்ற பார்க்கிறார் என்பதுதான். அது ஒரு முக்கியமானது தான். ஆனால் அது மட்டுமே இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தளவு அதை விட மிகப்பெரிய டேஞ்சர் என்னன்னா, இளையோர் முதியோர் என்ற விகிதத்தை பார்க்கிற போது இளையோர் விகிதம் இங்க குறைவா இருக்குது. அதனால நீங்க இந்த அங்க மற்ற மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய இளையோரை பாதுகாப்பதற்கு, அவர்களை உறுதிப்படுத்துவதற்கு இங்க நீங்க சட்டங்களை போடணும், திட்டங்களை வகுக்கணும் சொல்லுவான். அவனை முந்திட்டு திமுக திராவிட மாடல் ஆட்சி என்ன பண்ணிட்டு இருக்குது? நீங்க ஸ்ரீபெரும்புதூர்ல, அந்த காஞ்சிபுரம் பகுதி, திருவள்ளூர் பகுதியில எல்லா இடத்துலயுமே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, வரக்கூடிய வெளிமாநில தொழிலாளிகளை நிரந்தரமா இருக்க வைக்கிறதுக்கு குடியிருப்புகள், அந்த தொழில் நகரங்களை சுத்தி, தொழிற்சாலை வளாகங்களை சுத்தி, சிப்காட்டை சுத்திலும் குடியிருப்புகள், வெளி மாநிலத்துக்கான உட்கார்றதுக்கு இப்ப குடியிருப்புகள், அது மாதிரி பெருந்துறையில குடியிருப்புகள், இது மாதிரி திட்டம் போட்டிருக்கிறான். அது என்ன? இதுதான் மோடி இது ஒரு மிஷனா சொல்றாரு. இது ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கம் தொடங்கிட்டான். அவன் சொல்றதுக்கு முன்னாடி இவன் தொடங்கிட்டான். மோடி மாடல் தான் திராவிட மாடல். அது தமிழ்நாட்டு பதிப்பு. அது மோடி மாடலுடைய தமிழ்நாட்டு பதிப்பு தான் திராவிட மாடல். அவர் ஊங்கிறதுக்குள்ளே ஆரம்பிச்சுட்டான். இப்ப என்ன ஆகுது? இந்த மிஷன் என்ற பெயரால அதற்கான ஊக்கத்தொகை கொடுக்க போறான். எதுக்கு? இந்த வட மாநிலத்துக்காரன, இந்திக்காரனை இங்க தக்க வச்சுக்கிட்டீங்கன்னா நான் இவ்வளவு தொகை கொடுப்பேன். அவனுக்கான தக்க வைக்கிற திட்டம், அவனுக்கான ஸ்பெஷலா அந்த தொழிலாளிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம் ஏதாவது பண்ணீங்கன்னா அதுக்கு நான் பணம் கொடுப்பேன். இத பரிந்துரை செய்வதற்கு தான் ஹை பவர் டெமோகிராபி மிஷன்ங்கிறான். இதுல இன்னொரு பக்கம் என்ன நடக்க போகுது? இதுல தொழிலாளிகள் உழைப்பாளர்களாக இந்திக்காரன் கூடுதலா வரப்போறான். சட்டப்பூர்வமா அவனை தங்க வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் இந்திய அரசாங்கம் செய்ய போறான். ஏன்னா இன சமநிலை இங்க இளையோர் முதியோர் சமநிலை என்பதெல்லாம் நாங்க பாதுகாக்க போறோம்ன்றான். இன சமநிலை பத்தி அவனுக்கு எவ்வளவு கிடையாது. ஏன்? எல்லாரும் இந்தியர்கள் தான். அப்படி வந்துருவான். இந்த மாநிலம் என்பது தமிழ்நாட்டுக்கான மாநிலம், தமிழர்களுக்கான மாநிலம், அதெல்லாம் பேச மாட்டான். அது ஏன்னா அவங்க சட்டப்படியா அவங்க இந்திய அரசியல் சட்டத்திலேயே மொழி வழி தேசிய இனங்கள் என்பது அந்த கேட்டகரியே ஏத்துக்கலையே. அவன் இந்தந்த தேசிய இனங்கள் இந்தியாவுக்குள்ள இருக்குது என்பதே இந்திய அரசியல் சட்டம் ஏத்துக்கல. எனவே சட்டப்படி என்னன்னா, இந்திய குடிமக்கள் தான் இங்க இருக்கிறாங்க. இந்திய குடிமக்கள் இந்த மாநிலத்துல எங்க வேணா, எந்த ஒரு மாநிலம் விட்டு ஒரு மாநிலம் எங்க வேணாலும் போகலாம், வரலாம், தங்கலாம், வேலை பார்க்கலாம். ஆனா ஒவ்வொரு மாநிலமும் அவனுக்கு சட்டம் போட்டுக்குவான். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு வரும்போது
இவர்களும் திராவிட மாடலும் அப்படி இருக்கிறதுனால ரொம்ப எளிதாக அந்த சிக்கலை கொண்டு வரலாம். இந்திக்காரனை அமர்த்துவதற்கு இந்த டெமோகிராபி மிஷன் என்பது பயன்படுத்த போகுது. இன்னொரு பக்கம் என்ன, இந்த தொகுதி சீரமைப்பு என்பதுல ஒரு பக்கம் அந்த மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு வந்தான்னா 39 நாடாளுமன்ற உறுப்பினர் என்பது 31 மாறிடும். அந்த சிக்கல் இருக்குது. இப்ப அவர் அமித்ஷா என்ன சொல்ல வர்றாரு, இப்போது இருக்கிற நிலையில எந்த பாதிப்பும் தமிழ்நாட்டுக்கு வராது அப்படின்னா என்ன செய்ய போறான்னு அர்த்தம். ஒண்ணு தெளிவா வச்சுங்க, இன்றைக்கு தமிழ் தேசிய பேரியக்க சார்பில் சொல்றான், நாளைக்கு இது நடக்க போகுது. என்ன பண்ணுவான்னா இங்க 39 டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், அப்படியே விட்டுருவான். அதுக்கு பதிலா அங்க தொகுதிகளை அதிகப்படுத்துவான், அங்க இந்தி மாநிலங்களை அதிகப்படுத்துவான். ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில் வரும். அங்க அவன் என்ன பிரச்சனையை கிளப்புறான், ஏன் தமிழ்நாட்டுல 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி தொகுதி, எங்க ஊர்ல எப்ப 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி தொகுதியா? அவன் ஒரு ஆள் வர கொடுத்தா எங்களுக்கு 2 பேர் வர இடத்துல அவனுக்கு 2 பேர் வந்துடுறான். நாங்க ஒரு ஆள் வர இடத்துல அவன் 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி வரான், நான் 20 லட்சம் பேருக்கு ஒரு ஆள் வரான் அப்படின்னா 2 பேர் வர வேண்டிய இடத்துல ஒரு ஆள் வராம நாங்க ஒரு ஆள் தான் போறோம். அப்ப அவர்களுக்கு நீங்க சலுகை பண்றீங்க என்று அவன் பேசிட்டு இருக்கிறான். அப்ப இந்தி பகுதி தான் இவங்களுடைய இடம். அதனால அவன் என்ன பண்ண போறான், அங்க தொகுதிய மக்கள் தொகை அடிப்படையில பண்ணுவது, இங்க ஃப்ரீஸ் பண்ணிடுறது. அப்ப அதுக்கு என்ன பண்ணுவான், ஒரு சட்டம் போட்டா முடிஞ்சு போச்சு, இது எல்லாரும் சேர்ந்துக்குவான். அதாவது இப்போது இருக்கிற தொகுதிகளின் எண்ணிக்கை குறைந்து விடாமல் இந்த தொகுதி சீரமைப்பை பண்ணுவதுன்னு சட்டத்தை போட்டானா முடிஞ்சு போச்சு. இவரு குறையாம இருந்தா போதும். இவர் அதுதானே சொல்றாரு, இப்போது இருக்கிறது அப்படியே 30 வருஷம் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னா அந்த 39 குறைக்காம பாத்துங்கிறாரு, அவ்வளவுதான். அதுக்கு மேல இவருக்கு ஒண்ணும் திராவிட மாடலுக்கு ஒன்னும் சொல்யூஷனே கிடையாது. இப்ப நம்ம என்ன சொல்றோம், இந்த அரசமைப்பு சட்டத்தையே இந்த ஒரு கூட்டரசாக மாற்று, உண்மையான கூட்டரசா மாற்று, அதிகாரம் இந்திய அரசுக்கான அதிகாரத்தை குறைச்சிரு, நாடாளுமன்றத்தை சம எண்ணிக்கை உள்ள எல்லா மாநிலத்தையும் சம எண்ணிக்கை உள்ள கூடிய உறுப்பினர்களை கொண்ட மாநில மன்றமாக மக்களவையை மாற்று நம்ம பேசுறோம், மாற்றுகளை நம்ம சொல்றோம். ஆனா இவங்களுடைய அனைத்து கட்சி மாற்று என்ன, திமுக மட்டுமில்ல அண்ணா திமுக உட்பட எல்லாருடைய மாற்று என்ன, இருப்பதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிக்கணும். அதுக்கு அவன் ஒத்துட்டு போயிடுவான். அமித்ஷா சொல்றதனுடைய உள்ளார்த்தம் அதுதான், இருப்பதை டிஸ்டர்ப் பண்ணாம நான் பாத்துக்கேன் அப்படின்னா குறைந்த இப்போது இருக்கிற எண்ணிக்கை குறையாத வகையில் சப்ஜெக்ட் டு தி மினிமம் ஆஃப் பிரசன்ட் டே சீட்ஸ் சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனா இந்தியினுடைய எண்ணிக்கை என்ன 225 480 மாறும். உன்னோடது 39 31 குறையாது என்பது வேணா நடக்கலாமே தவிர அவனுடைய 225 இந்தி மாநிலங்களும் இன்னைக்கு 225 பேர் இருக்கான் மக்களவை உறுப்பினர்கள் மொத்தத்துல 10 இந்தி மாநிலங்களை சேர்த்து. அந்த 225 பேர் 480 பேரா மாற போறான். அப்படி மாறினாக்க இன்னும் மைனாரிட்டி தான் நம்ம. இப்ப என்ன ஆகும்னா இந்த தொழில் உற்பத்தியினுடைய மையமாக தமிழ்நாடு மற்ற தென் மாநிலங்கள் இருக்கும். அரசியல் ஆதிக்கம் என்பது வட மாநிலத்து கையில இந்திக்காரன் கையில இருக்கும். நீங்க சும்மா முணுமுணுப்பு கூட சொல்றதுக்கு உங்களுக்கு நாடாளுமன்ற எண்ணிக்கை இருக்காது. அந்த அடிப்படையில நாடாளுமன்றத்தையே ஒட்டுமொத்த இந்தி மன்றமா மாத்திருவான். ஏற்கனவே அப்படிதான் இருக்கு. அதை இன்னும் கடுமையாக்கிடுவான். மற்ற தென் மாநிலங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல கூட்டா போயினா கூட சொல்ல முடியாது, அந்த எண்ணிக்கை நிக்காது. அந்த அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் கொண்டு வர போறான். இங்க மக்களுடைய வாழ்க்கையில இந்த வேலை வாய்ப்பு தொழில் வாய்ப்பு எல்லாத்தையுமே சிறு தொழில்கள் எல்லாத்திலையுமே அவனை கொண்டு வர போறான். ஏன்னா டெமோகிராபி மிஷன் அதுதான் சொல்லுது. இன்னொரு பக்கம் முஸ்லிம்களை வெளிநாட்டவர் என்று சொல்லி வேட்டையாடுவோம். தமிழர்களையும் இந்தியா முழுவதும் இருக்கிற முஸ்லிம்களையும் தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் வேட்டையாடுவதற்கான ஒரு மிஷன் தான் அது. இதை பற்றி தமிழ்நாடு அரசு வாய் திறக்கவே இல்லை. இப்படி ஒண்ணு இருக்குன்னு சொல்லல. இன்னும் சொல்ல போனா நம்ம இந்த தொகுதி பிரச்சனையா 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டோம். இப்பதான் அவர் பேசிட்டு இருக்கிறாரு, அனைத்து கட்சி உட்பட எல்லாத்தையும் இப்பதான் பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம இந்த ஆபத்து இருக்கிறது என்பதை 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டோம். 2019 சொன்னோம் இதை. இப்ப இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இப்ப என்ன பண்றான், ஒரு பக்கம் தொகுதியை குறைக்கிறது, இன்னொரு பக்கம் என்னன்னா வாக்காளர்களை மாற்றி அமைப்பது. இந்த எஸ்ஐஆர்ங்கிறது இங்க செய்ய போறான், ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிரைவ் இங்க செய்ய போறான், இந்த வாக்காளருடைய இந்த சீரமைக்க போறேங்கிறது. அப்ப என்ன பண்ண போறான், ஏற்கனவே இங்க கொடுத்துட்டு இருக்கிறான். இப்ப வந்த உடனே இவங்க திராவிட மாடல் ஆட்சி, ஏற்கனவே அண்ணா திமுக ஆட்சி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தானுங்க, வந்த உடனே இவனுக்கு
ரேஷன் கார்டு கொடுத்துருவான், அப்புறம் ஆதார் கார்டு கொடுத்துருவான். அது வாங்கின உடனே அவர் வந்து வாக்காளர் அட்டை வாங்கிடுவார், ஓட்டர் ஐடி வாங்கிடுவார். இப்போ அது என்ன ஓட்டர் ஐடி கொடுக்க வேணாம்னு பேசிட்டு இருக்கிறான். எப்படி முடிப்பேன்? நீங்க தான் வாக்காளர் அட்டை இது ஆதார் அட்டை கொடுத்துட்ட, குடும்ப அட்டை கொடுத்துட்ட, அப்புறம் கொடுத்த பிறகு அவன் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு போறான். இவன் எப்பயாவது மறுத்துட்டானா என்ன பண்றதுங்கிறதுக்கு தான் இவன் மேல வந்து உட்கார்றான் மோடி ஆட்சி, இந்த டெமோக்ரபி மிஷன்ங்கிற பேரால. ஏன்னா இந்த இந்த அட்டை கொடுக்கிற அதிகாரம் மாநிலத்துக்கிட்ட இருக்குது. எனவே இந்த மாநில அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில வந்து முரண்டு பிடிச்சானா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக டெமோக்ரபி மிஷன் அவன் வந்து உட்கார்றான். இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கு, இதை பத்தி எவனும் கவனிக்கல. இப்போதாவது கவனிக்கணும். அப்ப என்னன்னா வெளியார் வந்து இங்க வந்து வெளிமாநிலத்தோருடைய ஆக்கிரமிப்பு இங்க மக்கள் தொகை வகையிலும் வாக்காளர் வகையிலும் வருவதை உறுதி செய்வதற்கான ஏற்பாடு தான் மோடியினுடைய டெமோக்ரபி மிஷன் என்பது. இப்ப இன்றைக்கு அதற்கான ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு இருக்கிறான். அரசு அந்த கமிஷன் போடுவதற்கான ஏற்பாடுகள் அறிவிக்கைகள் வர இருக்கிறது. இப்ப இன்றைக்கு கூட செய்தித்தாள்கள், இந்த ஆங்கில செய்தித்தாள்கள்லாம் அதை பற்றிய செய்திகள்லாம் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் பார்த்தா இன்னும் ஒரு நாட்கள்ல அதை அறிவிச்சிருவான். வந்ததுக்கு பிறகு நம்ம சட்டம் போடுறதுல அர்த்தமே கிடையாது. எனவே தமிழ்நாடு அரசு இந்த மிஷன் என்பது தமிழ்நாட்டுக்குள் செயல்படாது, செயல்பட விட மாட்டோம். ஏன்னா அதுக்கான அதிகாரிகள் என்பது தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் தான் போயாகணும். நாங்க அந்த அதிகாரிகளை அலாட் பண்ண மாட்டோம், இது செயல்படுத்த விட மாட்டோம்னு சொல்லணும். அதே போல இங்க இந்த வாக்காளர் சீரமைப்பு என்ற வேலைகளை தமிழ்நாட்டில் செய்ய விட மாட்டோம்னு சட்டப்பூர்வமா அறிவிக்கணும். இதெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் செய்ய முடியும். அப்படி செய்வதுதான் தமிழ்நாட்டை தமிழர்களுடைய தாயகமாக மாநிலமாக பாதுகாப்பதற்கான ஒரே வழி. அதை செய்ய வேண்டும் என்பதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி. இவ்வளவு நாள் கவனிக்கவில்லை, எப்போதாவது கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் நோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.